தேனாலுவத்தில் திருத்தேர் உற்சவத்தில் இருக்கக்கூடிய வைபவம் மற்றது கிடையாது. அந்த திருத்தேர் வைபவம் ஆச்சரியமாக பண்ணினார். அதுக்கு மேலே சாயங்காலம் 5 மணிக்கு அன்றைக்கி தோழிக்கினியான்னா என்ன அர்த்தம்னு முதலே அடியேன்னு சொல்லிட்டேன். ஆச்சரியமான அந்த தோழிக்கினியான் நமக்கு தோளில் ஏலை பண்ணுறோம்னா இந்த தோல் கண்டார் தோலே கண்டார் மாதிரி இல்லது. இந்த தோல் என்ன பாக்கியம் பண்ணித்தோ இல்லை, இந்த தோல் ஒன்றும் பாக்கியம் பண்ணல. அவர் நம்ம மேலே கருணை பொழிந்து அந்த கருணை நம்மகிட்ட எங்கே தோளில் வந்து விழுந்திருக்கான். அந்த கருணை தோளில் வந்து விழுந்திருக்கான். அந்த தோல் அதனால் நம்ம அவர் திருவடி நம்ம அதனால தான் அவளுக்கு பேர் ஸ்ரீபாதம் தாங்கிகள்னு பேர். சாமி தூக்குருவான்றார், தவறான கருத்து. அவளுக்கு பேரே ஸ்ரீபாதம் தாங்கிகள். ஸ்ரீபாதம்னு நான் பகவாடி திருப்பாதம், தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேன்னு அந்த திருப்பாதத்தை தாங்குற, அப்படியே அந்த ஸ்ரீபாதம் தாங்குறதான் அந்த தோழிக்கினியான். அந்த தோழிக்கினியாலே ஆச்சரியமா அன்னைக்கு எழுந்தருளார். சாயங்காலம் தோழிக்கு அழிந்து மேற்கொண்டு அவர் அன்னைக்கு அருள் பாலித்தார். ஆகாயத்தை கிழிக்கும் பஞ்சபூதங்கள் தெரியுமா? ஏதோ ஸ்கூல்ல படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? நிலம், நெருப்பு, காற்று, நீர். 5வது என்ன? ஆகாயம். ஆகாயம்னா இந்த ஆகாயம் கிடையாது, ஈத்தர். அது ஒரு தனிப்பட்ட ஒரு வேற நிலை. இந்த மாதிரி சத்தங்கள் என்ன செய்யுமா? இந்த நகத்தால செய்யறது, செருப்பால செய்யறது, இந்த மாதிரி சத்தங்கள் அந்த ஈத்தர் ஆகாயத்தை கிழிக்கும். யார் பயணம் செய்வார்கள்? பேய் பிசாசுகள் பயணம் செய்யும். ஆனால் சங்கின் நாதத்துல யார் பயணம் செய்வார்கள்? தேவர்கள் பயணம் செய்வார்கள். அப்போ ஏன் இவ்வளவு அமங்கலமா பேசுற அர்ஜுனா? கிருஷ்ணர் கேட்கிறார், நீ ஒரு சத்திரியன், நீ ஒரு பக்தன், நீ ஒரு யோகி, நீ அமங்கலமாக மறுபடியும் பேசிக் கொண்டிருந்தால் அது அப்படி நடக்கத்தான் செய்யும். வா, நான் சொல்றபடி கேள் என்று சொல்லி அம்பு அம்பு அக்னியினுடைய அம்பை விட்டு இந்த காட்டை நீ அழிச்சிரு. அர்ஜுனனுக்கு மனசே இல்லை. கிருஷ்ணர் சொல்லிட்டார், என்ன பண்றது? தன்னுடைய அம்பு அதை எடுக்கிறார். அந்த அம்பு அக்னி அம்பு. அத மந்திரம், அக்னியின் மந்திரத்தை சொல்லி அந்த காண்டவ வனத்தில் அப்படியே விட்டார். அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த காடே அழிந்து போனது. அந்த காடெல்லாம் அழிது அழகான ஒரு நிலமாக மாறியது. அந்த காட்டுக்குள்ள இருந்து 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் பேர் மயன், அசுரர்களின் சிற்பி. இப்ப கூட லாட்டின் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கால போனீங்கன்னா ஒரு கலாச்சாரமே இருக்கு, மாயன் சிவிலைசேஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? இதெல்லாம் அந்த மயனின் இதுல இருந்து வந்தது. தேவர்கள் சிற்பி வேற, அரக்கர்களின் சிற்பி வேற. அரக்கர்களின் சிற்பி தான் யாரு? மயன். அவர் உள்ள இருந்து வந்தார். பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு சொன்னார், நான் ரொம்ப காலமா இங்க கைது செய்துபட்டு கிடந்தேன், நீங்கள் எனக்கு விடுதலை தந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்றார். இனி ஒருத்தர் யாரு? அக்னி தேவன். கொஞ்ச நாளா பசியா இருந்தா சாப்பாடு கொடுத்துட்டீங்க. இருவரும் அந்த காட்டிலிருந்து வந்தார்கள். உங்களுக்கு என்ன பணிவிடை வேண்டும் என்றாலும் நாங்கள் செய்து தருகிறோம். அப்ப மயன் கிட்ட பகவான் சொன்னார், ஒரு அரண்மனையை உருவாக்கு. மாய அரண்மனை. நிலத்தை பார்த்தால் நீராகவும், நீரை பார்த்தால் நிலமாகவும், செவிரை பார்த்தால் திரை சீலை. என்ன கர்ட்டனுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? திரை சீலை. திரை. செவிரை பார்த்தா திரையாகும், திரையை பார்த்தால் செவிராகும், நிலத்தை பார்த்தால் நீராகவும், நீரை அப்படி ஒரு மாய அரண்மனை உருவாக்கி தர சொன்னார். மயன் உருவாக்கி கொடுத்தார். அக்னி தேவன் என்ன பண்ணாரு? ஒரு ரதத்தை கொடுத்தார். இந்த ரதத்தில் அர்ஜுனா நீ பயணம் செய்யும் வரை உன்னால தோற்கவே, யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. அதுக்கப்புறம் எதை கொடுத்தாரு? ஒரு காண்டீபத்தை கொடுத்தார். அந்த வில்லுல ஒரு அம்பு விட்டா இலக்கை நோக்கி பயணம் செய்து இலக்கை தாக்கி விட்டு கங்கையில் சென்று குளித்து மறுபடியும் பேக்ல உட்காந்துக்குமா. ஃபர்ஸ்ட் ரீசைக்ளிங் ஏரோ. இலக்கை நோக்கி எய்தால் இலக்கில் சென்று தாக்கி கங்கையில் சென்று குளித்து பேக்ல உட்காந்துக்குமா. காண்டீபம் உன் கையில் இருக்கும் வரை அர்ஜுனா யமனால் கூட உன்னை தோற்கடிக்க முடியாது. கிருஷ்ணர் கேட்டார், இப்ப என்ன சொல்ற? நல்லா இருக்கு, தேங்க்யூ வெரி மச்.
முதல்ல என்ன ஆட்டம் போட்டார் மனுஷன். என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க, மயானத்திற்கு கொண்டு வந்து விட்டீர்கள், எனக்கு வேண்டாம் வேண்டாம், நெகட்டிவ். வாழ்க்கையில சோதனைகள் இருக்கும், சோர்வடைஞ்சிடாதீங்க. அந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு பரிசு ஒளிந்து கொண்டிருக்கிறது. அமைதியா பயணம் செஞ்சா என்ன கிடைக்கும்? அந்த பரிசு. அந்த மாணவன் அந்த வகுப்பில் வரக்கூடிய பரீட்சை தேர்வில் வெற்றி பெற்றால் பெரிய ஒரு வகுப்புக்கு போகலாம் இல்லையா? சோதனைகள் எல்லார் வாழ்க்கையிலையும் வரும். சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. கிருஷ்ணான்னு சொல்லி அப்படியே பயணம் செய்யணும் அமைதியா. அந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு பரிசு ஒளிந்து கொண்டு இருக்கு. அர்ஜுனன் சொன்ன மாதிரி முதல்லயே திரும்ப போயிருந்தா ஏதாவது கிடைச்சிருக்குமா? இப்ப என்ன கிடைச்சது? ஒரு அரண்மனை கிடைத்தது, அதுக்கப்புறம் ரதம் கிடைத்தது, மூன்றாவதாக என்ன கிடைச்சது? காண்டீபம். அதை எடுத்துக்கிட்டு அந்த நாணை கட்டி ஆகாயத்தில் சத்தம் செய்தார். தேவர்கள் வர பயந்துட்டாங்க. உடனே அதுல கையில கிடைச்ச உடனே அர்ஜுனன் காண்டீபதாரினா, என் கையில பெண் இருக்கு காந்தி. இனி அந்த கௌரவர்கள் என்கிட்ட ஏதாவது விளையாடினாங்க, சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்து விடுவேன். இனி நான் வேண்டும் என்றால் சிவபெருமானுக்கு எதிராக போர் புரிவேன், யமனுக்கு எதிராக போர் புரிவேன், தேவர்களுக்கு எதிராக போர் புரிவேன், அந்த கௌரவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்பேன். கிருஷ்ணர் கேட்டார், ஏன்பா இவ்வளவு தலக்கணும்? இப்பதானே கிடைச்சது. மனிதனுக்கு தலைக்கணமே இருக்கக்கூடாது. எங்க குருநாதர் வேடிக்கையா சொல்லுவாரு, இந்த எடை மிஷின் இருக்கு, வெயிட் பாக்குற மிஷின், அது மேல ஏறி நில்லுங்க. நின்னா 100 கிராம் தான் நீ, 1/2 கிலோ தான் நீ, பாக்கி 70 உன்னுடைய தலைக்கணம் என்று சொல்வார். ஏன்னா ஒரு நாளைக்கு உயிரை விட்டால் நம்மளை கொண்டு போய் தீயில போடுவாங்களா? இல்லையா? காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாபா பிரகிருதேர் ஸ்வபாவ கரோமி அன்யத் சகலம் பரஸ்மை நாராயணா இதி சமர்ப்பயாமி. தீ வச்சிருவாங்க, அவ்வளவுதான். தீ வச்சா கடைசியில நம்ம எவ்வளவு இருப்போம்? ஒரு மண் பானை, அவ்வளவுதானே, அவ்வளவுதான் இருப்போம். கண்ணதாசனுடைய ஒரு பழைய பாட்டு, நல்ல பாட்டு. அது நம்ம புராணத்துல இருக்கிற ஸ்லோகத்தை அவர் பயங்கர காப்பி அடிச்சிட்டார். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், காலங்களில் நான் வசந்த காலம், மலைகளில் நான் இமயம், பறவைகளில் நான் கருடன், பாண்டவர்களில் அர்ஜுனன், அரக்கர்களில் நான் பிரகலாதன், வேதங்களில் நான் சாமவேதம். இதெல்லாம் யார் சொன்னது? 19/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம முதல்ல நாச்சியார் திருக்கோலம் பல்லக்கு சேவையில் நம்ம பார்த்தோம். 5ஆம் நாள் உற்சவம் கார்த்தால, 5ஆம் நாள் சாயங்காலம் கருட சேவை. அதுக்கு அதே போல் 8ஆம் நாள் கார்த்தால வெண்ணத்தாழி கண்ணன் சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூவந்தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டியவெண்ணை தொடுகுண்ண போந்து இமலேட்டு வன்கோன் கோட்டிடையாடினை கூத்து அடலாய தம் கொம்முனுக்கேனார். அங்கே சீவை கொடுத்தது கிருஷ்ணாவதாரம் பண்ணணுன்றதுக்காக பெருமாள் கிளம்பினார். கிளம்பரிச்சு அங்கே இருக்கக்கூடிய நித்திய சூரிகள், அதே போல் தாயார்கள், அதே போல் இருக்கக்கூடிய அங்கே இருக்க பிராட்டிமார்கள்லாம் விடலை. நீ கீழே போய் என்ன பண்ணுற, நம்ம எங்கேயா ஒருத்துக்கு போகணும், அவெல்லாம் நல்லா உபதேசம் பண்ணி அவளை திருத்தி நான் கொண்டு வரேன்றதுக்காக நம்ம போகிறோம் வச்சுக்கேன். ஒருத்தர் கூட கிடைக்கலன்னு வச்சுக்கோ. அப்போ நான் எதுக்கு போகிறேன்னு கேட்குறா இல்லையா? அவன் நாங்கள் தான் இங்கே ஆனந்தமாக உங்களை நல்லா கொண்டாடி இருக்கமே, கீழே போய் ஒருத்தரும் கிடைக்க மாட்டேன்றா, யாருமே வர மாட்டேறா. கூட இருந்த அர்ஜுனும் கூட கிடைக்கல. அப்படி இருக்காச்சு நீ எதுக்கு போகிற போக வேண்டாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இவர் கீழே அவதாரம் பண்ணணும், இவருக்கு அவசர ஆத்த, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அங்கே திருவாராதனை இருக்கு. இப்போ நமக்கு திருவாராதனை இருக்கோம், தூபகார்த்தி பாம்பிடணும். இங்கே தூபகார்த்தி நம்ம இது போடுறோம், அங்கெல்லாம் நிஜமாக தூபகார்த்தி அப்படின்னா அப்படியே புகை மண்டலமாக போயிடும், ஒன்றுமே தெரியாது, பெருமாளே தெரியாது. அந்த பக்கம் பெருமாள் இருக்காலும் தெரியாது. அவ்வளோ பெரிய அந்தூபம் தரா நிற்கவே அங்கு, அப்படிப்பட்ட தூப மண்டலம், அவ்வளோ பெரிய தூப மண்டலம் ஆயின்னு இருக்கச்சு. இப்போ கண்ணன் தானே அவர், அப்போ நல்லா வாய்ப்பு பார்த்தார். ஓ இப்போ தூபம் நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியாது அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி கீழே ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் அவனிகேதனகா நாகபரியங்கமஸ்ருத்த ஆகதோ மதுராபருன்னு சொல்லி கீழே கண்ணனா அவதாரம் பண்ணி கிட்டத்தட்ட 105 வருஷங்கள் அவதாரம் பண்ணி கிளம்பி போயிட்டார். கிளம்பி திரும்பி சிவகிட்ட போறார். அப்பவும் தூபம் நடந்துட்டே இருக்கு, அப்பவும் அங்கே தூபம் நடந்துட்டே இருக்கு. அது இன்ன சுவாமி அங்கே இப்போ அத்தனை வருஷம் நடக்குவாங்க, அங்கே தான் காலமே கிடையாது. இப்போ நீங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி 15 நிமிஷம் அங்கே இருக்கான்னா எப்பவும் ஒரே பொழுது. சூரியன் கிடையாது ஆனால் பகல் உண்டு, காலம் கிடையாது ஆனால் அடுத்தது உண்டு. இது நல்லா தெரிஞ்சுக்கணும்.
இதெல்லாம் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தில். அதே போல் ஸ்ரீவைகுண்ட அந்த இந்த கூரத்தோட பண்ண அந்த பஞ்சஸ்தவத்தில் பூர்ணமாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சேவிச்சமே சூவிசம் பணிவுகள் தூரி அம்மனுக்கு அந்த பதிகத்திலும் நம்மாழ்வார் தெரிவிக்கிறாங்க. காலம் நடையா நகால தத்ரவை பிரபு, காலம் நடையாத தேசம், அந்த தேசத்துக்கு கிளம்பி வந்து இங்கே வந்து அப்போ எதுக்கு வந்தாருன்னா, எதுக்கு நம்ம அவதாரம் பண்ணார்னா ஒன்றுமே இல்லை, வெண்ணையை திருடி சாப்பிடணுமா. சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி வெண்ணெய் சாப்பிட்றதுக்காக வந்தாராம் அந்த அவதாரம். அப்படிப்பட்ட அந்த அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் நாச்சிமாரை ஏமாற்றி விட்டு இங்கே வந்திருக்காருன்னா அப்படி எப்படிப்பட்ட அவதாரமாக இருக்கணும். அந்த அவதாரத்தை நாம் சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிதா அன்றைக்கி நம்ம பிறக்கலை, அது நடந்தது துவாபரயுகத்திலே. அந்த அவதாரத்தை நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று ஒரு அபிலாஷையிலே அந்த திருவேங்கடபடியான வெண்ணத்தாழி கண்ணனாக நமக்கு சேவை சாய்க்கிறார். 8ஆம் நாள் கார்த்தால 7 மணிக்கு பல்லக்கிலே வெண்ணத்தாழி கண்ணன் திருக்கோணம். சொந்தக்காரர்கள்லாம் எது வரைக்கும் வருவாங்க? காடு வரை வருவாங்க. அப்புறம் யாரு வருவா? அப்படியே யமன் கிட்ட போகும்போது பசிக்குதுன்னு சொல்லி 2 வாழைப்பழத்தை தூக்கிட்டு போக முடியுமா? ஐயோ ரொம்ப தூரம் பயணம் செய்து நரகத்துக்கு போகணும், கணவரை கூட்டிட்டு போக முடியுமா? நம்ம தான் போய் ஆகணும், வேற யாரும் கூட வரமாட்டாங்க. அர்ஜுனன் வந்து அந்த காண்டீபத்தை தலைக்கு மீதே எடுத்து அகங்காரத்தில் கொக்கரித்தார். இதுக்கு இவ்வளவு தலைக்கணம் இப்பதானே கிடைச்சது. ஒரு அழகான ஸ்லோகம் கிருஷ்ணர் சொல்றாரு, மற்றவர் கையில் இல்லாதது ஏதாவது உனக்கு கிடைச்சதுன்னா அதனால தலைக்கணம் இருக்க. நம்ம என்று கமெண்ட் செய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.